ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியாவின் சமையல். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் லைட்டாக சூடானதும் நம்ம கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம். நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். மாவு உங்களுக்கு சில இது நைஸாகவும் இருக்குங்க, கொரகொரப்பாகவும் இருக்கும். நான் நைஸாக இருக்க மாவாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த நெய்யோட இந்த கடலை மாவு நல்லா இந்த மாதிரி பொல பொலன்னு வர மாதிரி கலந்து விட்டுறணுங்க. நம்ம இந்த மாவு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுவும் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இதை ரோஸ்ட் பண்ணணுங்க. ஏற்கனவே நம்ம 1/4 கப் நெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் 1/4 கப்பில் நான் பாதி தான் ஊற்றிருக்கேங்க. இப்போ இந்த மாவோட நல்லா இதை கலந்து விடணும். இப்போ இந்த ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் உங்களுக்கு மாவு. இப்போ இதிலையே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அதோட வாசனை உங்களுக்கு மாறுறது தெரியும். ஃபஸ்ட்டு ஊற்றினோடனே உங்களுக்கு நெய் வாசனை அடிக்கும். அப்புறம் வறுக்க வறுக்க அந்த மாவோட வாசனையே உங்களுக்கு தனியாகவே தெரியுங்க. மீதி இருந்த நெய்யை ஆட் பண்ணதும் பாருங்கள், மாவு நல்லா இலகி கொடுக்குது. நம்ம 1 கப் கடலை மாவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படுங்க. நம்ம மாவோட தன்மையை பொறுத்து இந்த நெய்யோட அளவு மாறுபடும். ஏன்னா நமக்கு மாவு ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு வறுபடுறதுக்கு நெய்யை இழுக்காது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இந்த மாவோட வாசனை ஃபுல்லாக மாறுற அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுக்கணும். பாருங்கள், அதோட கலரும் எல்லோவாக இருந்து நல்லா ப்ரௌனாக மாறியிருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜுங்க. இதுக்கு அடுத்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு காந்தின வாசனை வந்துடும். இப்போ இதை நான் ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு. நம்ம இது எல்லாமே ஆட் பண்ண நெய் தாங்க. இப்போ இதை நம்ம ஆற வச்சு எடுத்திருக்கோம். ஆறுனதும் பாருங்கள், நல்லா மாவு திக்காக ஆகிருக்கு. நம்ம சூடாக இருக்கும் போதே நம்ம சீனியை ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் இலக்கி போய் நமக்கு லட்டு பிடிக்க வராது. இப்போ இந்த மாதிரி ஆற வச்சு தாங்க இந்த லட்டு நம்ம செய்யணும். நம்ம 1 கப் மாவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 கப் பவுடர் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு அதில் பாதி மட்டும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சீனிலையும் உங்களுக்கு தித்திப்பு சில நேரம் அதிகமாக இருக்கும், சில நேரம் கம்மியாக இருக்குங்க. அதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிட்டு தேவைப்பட்டதுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு 1 கப் கடலை மாவுனா 1 கப் சீனி கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். இனிப்பு கம்மியாக தாங்க இருக்குது. அதனால் நான் இருக்கிற எல்லா பவுட்ரு சுகரையுமே ஆட் பண்ணிட்டேன். அடுத்து ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணுங்க. முந்திரி பருப்பை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம லட்டு பிடிக்கும் போது அங்கங்கே முட்டு முட்டாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ இதை மாதிரி நல்லா கலந்தாச்சு பாருங்கள், எவ்வளோ தண்ணியாக இருந்தது. நம்ம சீனி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம லட்டு பிடிக்கிற பதம் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கையில் கலந்து விடும்போது இந்த சீனி நல்லா இலகி மாவோட ஒன்று சேர்ந்து வந்துடுங்க. மாவு நல்லா பதமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லட்டு செய்ய வேண்டியதாங்க. லட்டு பிடிக்கும் போது நல்லா இறுக்கமாக அழுத்தி பிடிக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் இருக்கும். நல்ல ஷேப்பும் உங்களுக்கு ரவுண்டாக இருக்குங்க. நம்ம போடுற மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் வந்தது அப்படின்னா, சீனி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த லட்டோட ஷேப் கரெக்டாக இருக்காது. நீங்கள் ரவுண்டாக செஞ்சு வச்சாலும் லட்டு உங்களுக்கு ஃப்ளாட் ஆகிடுங்க. மீதம் உள்ள மாவையும் நான் இதே மாதிரி லட்டு செஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த லட்டோட டேஸ்ட்டே நம்ம மாவு வறுக்கிறதுல தாங்க இருக்குது. நீங்கள் லைட்டாக வறுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கடலை மாவோட பச்சை வாசனை அப்படியே தெரியுங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் ஃப்ளேமை கம்மியாக வச்சுட்டு நெய்யை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பேசன் லட்டு இந்த தீபாவளிக்கு புதுசாக செஞ்சு பார்க்கலாங்க. ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்ல ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.